தமிழ்நாட்டின் இசை உலகில் என்றும் ஒலிக்கும் ஒரு பெயர் கே.பி. சுந்தராம்பாள். 1908ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கொடுமுடி என்ற ஊரில் பிறந்தார் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் ஒரு அதிசயக் குரல். சிறு வயதில் ரயில் நிலையங்களில் நின்று பாடி வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் அந்தக் குரல் சாதாரண மக்களின் மனதை மட்டுமல்ல, நாடக உலகையும் கவர்ந்தது. பின்னர் அவர் மேடை நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். அங்கு அவர் இணைந்தவர் புகழ்பெற்ற நடிகரும் பாடகருமான எஸ்.ஜி. கிட்டப்பா. இருவரின் கூட்டணி மேடைகளில் பெரும் வரவேற்பை பெற்றது. பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் விதியின் விளையாட்டு கொடூரமானது. கிட்டப்பா அவர்கள் இளம் வயதிலேயே மறைந்தார். அந்த வேதனையை தாங்கிய சுந்தராம்பாள் தன் வாழ்நாளை முழுவதும் கலைக்கும் சமூக சேவைக்கும் அர்ப்பணித்தார். தமிழ் திரையுலகிலும் அவர் சாதனை படைத்தார். நந்தனார் மற்றும் ஔவையார் போன்ற படங்களில் நடித்தார். ஔவையார் திரைப்படத்தில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு இன்று வரை தமிழ் மக்களின் நினைவில் நிற்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் பாடிய தேசபக்தி பாடல்கள் மக்களின் உள்ளத்தில் தீ மூட்டின. மகாத்மா காந்தி மீது கொண்ட மரியாதையால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அவரது கலைப்பணியை பாராட்டி 1964ஆம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. 1980ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவரது குரல் இன்னும் ஒலிக்கிறது. அவர் ஒரு பாடகி மட்டுமல்ல, ஒரு காலத்தின் எழுச்சி. தமிழ் இசையின் அரசி கே.பி. சுந்தராம்பாள்.